அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா யார் இந்த விஜயகாந்த் தொடர்ல 13ஆம் பாகம். வாங்க பார்க்கலாம். இதுல நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தற்போதைய சூப்பர் ஸ்டாருமான தளபதி விஜய் அவர்களின் தந்தையான டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை பத்தி தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் அறிமுகமானது பாத்தீங்கன்னா டைரக்டர் கே பாலச்சந்தர் மூலமா. இருந்தாலும் அவருக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது என்னமோ பாத்தீங்கன்னா டைரக்டர் எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் தான். அதே மாதிரி தான் விஜயகாந்த் தமிழ் திரையுலகில் அறிமுகமானது இனிக்கும் இளமைங்கிற ஒரு படத்தின் மூலமா எம்.ஏ. காஜா அப்படிங்கிற ஒரு மூலமா தான் அறிமுகமாகிறாரு. ஆனா அதற்கு பிறகு அவர் ஒரு ஹீரோவா நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணமா இருந்த சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற படத்துல முதலா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரோட கூட்டணி அமைக்கிறார். அதற்கப்புறம் சில படங்கள் ஒழுங்கா போகல, வெற்றி படமாக அமையல. அந்த சமயத்துல மீண்டும் இந்த இணை இணையறாங்க. எந்த படத்தின் மூலமான்னு பாத்தீங்கன்னா சாட்சிங்கிற ஒரு படத்தின் மூலமா. அப்படி இணைந்து மறுபடியும் விஜயகாந்துக்கு மீண்டும் ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வராங்க. சோ அப்படி இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 17 படங்கள் ஒன்றாக பணிபுரிந்திருக்கிறார்கள். இதுல ஒரு டைரக்டர் நடிகருக்கு உண்டான நட்பையும் தாண்டி ஒரு தொழில் முறையான பக்தி அந்த இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையிலேயே ஒரு நட்பு பாசம் எல்லாமே இருந்திருக்குது. ஒரு குடும்ப உறுப்பினர் போலவே இருவருக்கும் பாத்தீங்கன்னா வீடுகளும் பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமாவே சாலிகிராமத்துல இருக்கு. சோ அப்படி இருந்த சமயத்துல தளபதி விஜய் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட டிகிரி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதனால அப்பாவே டைரக்டரா இருக்கிறதுனால அவரே சொந்தமா ஒரு படத்தை தயாரிச்சு இயக்குறாரு, நாளைய தீர்ப்புங்கிற பேர்ல. ஆனா அந்த படம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி போகல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பேசாம நம்ம விஜய்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அவரு நம்மளுக்காக ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்கு போன் பண்றாரு. விஜய் எங்க இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேசுனதை கேட்டு என்ன சார் விஷயம் சொல்லுங்க, நானே வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா விஜயகாந்த் சார் சொல்றாரு, இல்ல நானே உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு விஜயகாந்த் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துல இவர் போலான்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த 2 நிமிஷத்துலயே அவரு இவரோட வீட்டுக்கு வந்துட்டாராம். என்ன சார் விஷயம், என்ன சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே இல்ல இந்த மாதிரி தம்பி விஜய் நடிச்ச முதல் படம் ஒழுங்கா போகல, அவன் நான் இந்த சினிமா உலகத்துல நல்லபடியா நிலைச்சு நிக்கணும்னா உங்க கூட சேர்ந்து நடிச்சா ஒரு படம் வெற்றி படமா அமையும், அதுக்கப்புறம் அவன் எப்படியாவது தப்பி தேடி வந்துருவான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அதுக்கு என்ன சார் தாராளமா பண்ணிடலாம், பண்ணிட்டா போகுது அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு, சொல்றாரு விஜயகாந்த். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப எத்தனை நாள் கால் ஷீட்டு, எவ்வளோ ரெமுனரேஷன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 20 நாள் கால் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சார் கேட்கிறாரு. அது உங்களால எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க எப்போ ஷூட்டிங்னு சொல்லுங்க, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டா மற்ற படங்கள்லயே ஒர்க் பண்ணிட்டு இந்த படத்துக்கும் 17 நாள் கண்டினியூஸா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த 17 நாள்ல ஒர்க் பண்ணி கொடுத்ததோட அவுட்புட் அந்த படம் ஹிட் ஆனப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்துக்காக அவர் டைம் செலவு பண்ணது மட்டும் இல்லாம அவருக்கு சம்பளம்னு பேசுறப்ப இது உங்களுக்காக நம்ம தம்பிக்காக நான் பண்றது, இதுக்கெல்லாம் நான் சம்பளம் வாங்க மாட்டேன்னு சொல்லி கட் அண்ட் ரேட்டா சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்துருக்காரு. இவருக்கு கூட பாத்தீங்கன்னா தன்னை அறிமுகப்படுத்தின வெற்றி படங்களா கொடுத்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியில அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா இவருக்கு கீழே, அதாவது விஜயகாந்துக்கு கீழே உதவியாளரா சேர்ந்து அவருக்கு டிரைவரா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சுப்பையா அப்படிங்கிறவர் ஒரு படம் தயாரிச்சு முதலாளி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதை அவர் நேரடியா விஜயகாந்தையே சொல்லியிருந்தாலும் அவர் ஒன்றும் மறுப்பு தெரிவிச்சுக்க போறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் பயந்துட்டு தயங்கிட்டே டைரக்டர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு படம் அவரு எனக்கு பண்ணி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சந்திரசேகர் சார் விஜயகாந்த் கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி சுப்பையா ஆசைப்படுறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே டிரைவரா உதவியாளரா இருந்த ஒருத்தரை படம் முதலாளியா, அதாவது அவரோட தயாரிப்பு நிறுவனத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் டைரக்ஷன்லயே இவர் ஒரு படம் நடிச்சு கொடுக்குறாரு. அந்த படமும் ஒரு மாபெரும் வெற்றி படமா அமையுது. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி சாக்லேட் பாயா நடிச்சிட்டு இருந்த சூர்யா அவர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுலயும் ஓரளவுக்கு சாக்லேட் லவர் பாயா தான் நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் விஜயகாந்த் கூட நடிச்சதுனால அவரோட இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த மாதிரி தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க, தன் கூட வேலை பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் அவங்களும் தனக்கு நிகரா இல்ல தன்னை விட மேல போனாலும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உயர்த்தி விட்டு ஒரு
நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னு எண்ணிய ஒரு நல்ல மனிதர். அவரை இன்னைக்கு இழந்துட்டு இந்த மொத்த தமிழ் சமுதாயமே வாடிட்டு இருக்குது. இதுக்கு யாரு எப்படி என்ன கைமாறு பண்ண போறோம்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.